ப்ரோ கபடி வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபசல் அட்ராச்சலி ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அதை சொல்ல போறேன். நிதேஷ்குமார் பிகேஎல் சீசன் 12 ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் மீண்டும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெஸ் தபான் டெல்லி கேசிக்கான மோதல் அதுவும் நடந்திருக்கு. அந்த கான்ட்ரவர்சி என்ன அண்ட் இதெல்லாம் விட ஹைலைட் சூப்பர் டூப்பரான தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல இதுதான் பெஸ்ட் பாயிண்ட் தான். எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. சோ லேட் பண்ண வேணாம், இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all இந்த டேவோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டியை அதை பத்தி பேசிட்டே போயிடுறேன். இது வந்து அக்டோபர் 7 அன்னைக்கு நடந்த போட்டி. ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெஸ் தபான் டெல்லி கேசி 33-33 போட்டியை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 9-3 சொல்லிட்டு டெல்லி வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் சார் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா ஸ்டீலர்ஸ் சார்பா ஆஷிஷ் நர்வால் 7 புள்ளிகள், நீரஜ் 4 புள்ளிகள், ஜெய்தீப் 2 புள்ளி, வினய் 4 புள்ளிகள், சிவம் பட்டாரே 16 புள்ளிகள், ராகுல் 2 புள்ளி, ராகுல் அகரி 1. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. அண்ட் தென் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக் 4 புள்ளிகள், இன்ஃபேக்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. அண்ட் தென் சுர்ஜித் சிங் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சந்தீப் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அஜின்கே பவார் 8, நீரஜ் நர்வால் 6, சௌரவ் நண்டால் 6, ஃபசல் அட்ராச்சலி 4. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது ஹரியானா 18 புள்ளி, தபான் டெல்லி கேசி 17 புள்ளி. இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்தே நீயா நானா நானும் நீயோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த போட்டியில் நடந்த ஒரு கான்ட்ரவர்சி என்னங்கிறத நான் எண்ட்ல சொல்றேன். பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 2 டீமுமே செம்மையா போட்டி போட்டிருந்தாங்க. முக்கியமா இந்த பக்கம் ஹரியானாவோட ரைடர் சிவம் பத்தாரை கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அவருக்கு ஈக்குவல் டஃப் தர மாதிரி டிஃபென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. முக்கியமா சௌரவ் நண்டால் இன்னைக்கு கலக்கி இருந்தாரு. ஒரு சூப்பர் டேக்கெல்லாம் வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர்ஸ் தான் இன்னைக்கு அவங்களுக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க நான் தாராளமா சொல்லுவேன். கவர்ஸ் ரெண்டும் ஃபெயிலியர், ரைடர்ஸ் பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, முக்கியமா ஆஷு மாலிக். பட் இருந்தாலும் அஜின்கே பவார், நீரஜ் நர்வாலோட சப்போர்ட் பெருசா ஹெல்ப் பண்ணிருந்துச்சு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் வின் பண்றதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு. அந்த டீம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யங்ஸ்டர்ஸ் கூட்டணியை வச்சு பயங்கரமா ஒரு டீமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போட்டிகளை வின் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கு. கண்டினியூ பண்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த டீம் இப்போதைக்கு டேபிள்ல இருக்காங்க. டாப் 2 ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ரைடர் சிவம் பட்டாரே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் டிஃபென்ஸ்ல இன்னைக்கு ராகுல் சேத்பலும் சரி, அந்த பக்கம் ஜெய்தீப்பும் சரி 2 புள்ளிகள் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. அவங்க இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாங்கன்னா அந்த போட்டி ஈஸியா வின் பண்ணியிருப்பாங்க. ராகுல் அகரி லெஃப்ட் கார்னர் இன்னும் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு சின்ன பிரச்சனை. ஆக்சுவலி ஜெய்தீப்பே லெஃப்ட் கார்னர் நல்லா தான் ஆடுறாரு. மேபி கவருக்கு யாராச்சும் ஆட வச்சா கூட நல்லா இருக்கும். அண்ட் இது இல்லாம ஆஷிஷ் நர்வாலோட பர்ஃபார்மன்ஸ் எல்லா மேட்சுமே நல்லா இருக்கு. நான் நேர்லயே பார்த்தேன். தலைவனோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீம்ல நல்லா இருக்கு. என்னதான் வந்து ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்திருந்தாலுமே ஓவராலா இந்த போட்டி செம்ம சூப்பர் டூப்பரா போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, செம்ம க்ளோஸ் கேம். ஆக்சுவலி இவங்க ஆரம்பிக்கும் போது அது நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து டைப் பண்ணி தான் முடிக்க போறாங்க, இதுக்கு டை பிரேக்கர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி டை பிரேக்கர் அப்படிங்கிற ஒண்ணுமே வந்துருந்துச்சு. டை பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் அது இதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துருந்துச்சு. இன்ஃபேக்ட் டை பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் ஹரியானா வந்து 3 பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. பட் டெல்லி 9 பாயிண்ட். இது வரைக்கும் டை பிரேக்கர்ல அதிகமான பாயிண்ட் எடுத்த டீமா டெல்லி தான் இருக்காங்க. எப்படா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியோட ரைடர் டெல்லியோட டிஃபெண்டர் சுல்தான் ஃபசல் அட்ராச்சலி சூப்பர் ரைடு ஒன்று பண்ணியிருந்தாரு. எஸ், அவர் போன ரைடில் அவரை பிடிக்க ட்ரை பண்ணி ஹரியானாவோட டிஃபெண்டர்ஸ் லைக் ஜெய்தீப், ராகுல் சேத்பல் எல்லாருமே பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதனால அது சூப்பர் ரைடாக மாறிச்சு. அங்கேயே போட்டி டெல்லி பக்கமாக சாஞ்சிருச்சு. டவுட்டே வேணாம். அந்த போட்டி அங்கேயே டெல்லி வின் பண்ணிட்டாங்க. இந்த போட்டியை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் டெல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக டேபிள் டாப் இருக்காங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஆல்ரெடி டாப் 8 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க டாப் 4 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு போட்டி ஜெயிச்சா கூட டாப் 2 அவங்க கன்ஃபார்ம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதை சுற்றி நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதுல வந்து டெல்லியோட முக்கியமான பிளேயர் யாரு? சுல்தான் ஃபசல் அட்ராச்சலி. அவரோட ரெக்கார்ட் இப்போ இந்த சூப்பர் ரைட் பண்ணார்ல, அது ரெக்கார்ட் கிடையாதுங்க. அதை விட செமையான ரெக்கார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபசல் அட்ராச்சலி தன்னோட 200வது பிகேஎல் போட்டியை ஆடுறாரு. இது வரைக்கும் ப்ரோ கபடி வரலாற்றிலே 200 பிகேஎல் மேட்ச் ஆன ஒரே பிளேயர் இவர் மட்டும் தான். இவருக்கு அப்புறமா பர்தீப் நர்வால் 190 போட்டி ஆடி இருக்காரு. பட் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா சுர்ஜித் சிங் 183 நாட் அவுட், அதாவது 184 183 மேட்ச் அவர் ஆடி இருக்காரு நினைக்கிறேன். ஃபசல் அட்ராச்சலி த லெஜண்ட். இவருக்கு பின்னாடி பிகேஎல் டெபியூட் பண்ணவங்கலாம் காணாமலே போயிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் அதே ஃபார்மோட இந்த மேட்ச் வின் பண்றது கூட முக்கியமான பிளேயரா இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற இவர் தான் சுல்தான் ஃபசல் அட்ராச்சலி. வாழ்த்துக்கள் தலைவான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அடுத்த கண்டென்ட்குள்ள என்ட்ரி ஆவோம். அது என்னடா டெல்லி ஹரியானா கான்ட்ரவர்சி திரும்பவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கை குலுக்காம போயிருப்பாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரெஃப்ரி டிசிஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஒரு செகண்ட் தரல எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி போய் அதுக்கப்புறமா கை கொடுக்காம போயிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து இப்போதைக்கு அப்படியே கண்டினியூ ஆயிருந்துச்சு. ஏன்னா ப்ரீ ஷோவை பொறுத்த வரைக்கும் ஹரியானா டீம்ல இருந்து யாருமே இங்க வரல.
ஏன்னா அந்த போட்டியை தோத்ததும் ஹரியானா உங்களுக்கு தெரியும். டெல்லி டீம்ல இருந்து 2 பிளேயர்ஸை வச்சு மட்டும் தான் ப்ரீ ஷோவில் பேசியிருந்தாங்க. ஹரியானா டீம்ல இருந்து யாருமே வரலங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட். வழக்கமாக இந்த மாதிரியான டீமுக்குள்ள வந்து போட்டோ ஷூட் நடக்கும், பட் அது நடக்கல அப்படிங்கிறது தெரிய வந்துருந்துச்சு. 2 கோச்சு கூட மீட் பண்ணிக்கல, பிளேயர்ஸ் யாரும் மீட் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இப்போதைக்கு வந்து. இந்த பேட்சை பார்க்கறதுக்கு நான் நேரில் போல, பட் நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் அதான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது 2 டீமுக்குள்ள போயிட்டு இருக்கு. என்னைக்கு சால்வ் ஆகும்னு தெரியல. எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாலும் ஹரியானா வந்து இதை ஒரு பிரச்சனையாக தான் எடுத்து பார்க்குறாங்க. சரி, ஓகே, இந்த டேவோட முதல் போட்டிக்குள்ளே வருவோம். நம்ம தமிழ் தலைவா சாதனை பண்ண ஒரு போட்டி 56க்கு 37 சொல்லிட்டு இந்த போட்டியை அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸில் பட்னா பைரட்ஸ் சார்பா அன்கித் குமார் 14 புள்ளிகள், தீபக் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பாலாஜி டி ஆசிஷுவல் 0, அயன் 16 புள்ளிகள், சுதாகர் எம் 1, நவ்தீப் 2, அன்கித் 1. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் 26 புள்ளிகள். இந்த சீசன்லேயே சுமார் ரெக்கார்டு பண்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு, 26. அது இல்லாமல் ரோனக் 1, ஆஷிஷ் 5. ஆசிஷ் 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா 5. அதில் 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 2 வந்து ரைட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இமோன்ஸு 3 பாயிண்ட்ஸ், ரோஹித் பினிவால் 2, அருளந்த பாபு 1, நிதேஷ்குமார் ஒரு I5 ஆஸ் யூஷுவல். சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் கண்டோலா 6 புள்ளிகள். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது பட்னா பைரட்ஸ் 19, அந்த அளவுக்கு 11 புள்ளிகள் லீட்ல தான் தமிழ் தலைவாஸ் வந்து இந்த போட்டியை வந்து முடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அதை விட செம்ம டாமினன்ஸ் பண்ணி 19 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல வின்னே பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ். தமிழ் தலைவாஸ் எடுத்திருக்காங்களே இந்த 56 புள்ளிகள், அதுதான் இந்த சீசன்ல ஒரு டீமால எடுக்கப்பட்ட அதிகபட்சமான புள்ளிகள். தமிழ் தலைவாஸ் இந்த மாதிரி ரெக்கார்டை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் PKL வரலாற்றிலே ஒரு போட்டியில அதிக புள்ளிகள் எடுத்த டீமா இவங்க தான் இருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிராக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த சீசனோட அதிக பாயிண்ட்ஸ் எடுத்த டீமாவும் தமிழ் தலைவாஸ் தான் இருக்காங்க. பிளேயரா பார்க்கும்போது நம்ம அர்ஜுன் தேஸ்வால் 26 புள்ளிகள். இன்னைக்கு மேட்ச் வந்து சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. தமிழ் தலைவாஸ்ல எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதுலயும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ரைட் சைட் டிஃபென்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு வீக்கா தான் தெரிஞ்சிருந்துச்சு. அது அருணந்த பாபுவோ இல்ல ரோனாக்கோ பெருசா எதுவும் பண்ண முடியல. அது ரொம்ப கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருந்த செகண்டரி ரைடர், தேர்ட் ரைடர் எல்லாம் கிடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தேஸ்வால் 26 புள்ளிகள் எடுத்தாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நரேந்தர் கண்டலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நரேந்தர் என்ட்ரி ஆகிறப்போ ஒரு தமிழ்நாடு பிளேயர் என்ட்ரி ஆனா எவ்வளோ சப்போர்ட், எவ்வளோ சவுண்ட் வருமோ அவ்வளோ சவுண்ட் ஸ்டேடியம்ல வந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பட்னாவை பொறுத்த வரைக்கும் பட்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்கித் ராணாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஆஸ் யூஷுவல் டிஃபென்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அன்கித் ராணா அண்ட் அயன் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதான் அந்த டீம் தோக்கிறதுக்கு காரணம். ஏன்னா டிஃபென்ஸ் ரொம்ப பெருசாக அடி வாங்கிருச்சு. வந்திருக்கிறது ஒரு டிஃபென்ஸ் கோச்சு, ஆனால் டிஃபென்ஸ் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. சரி, ஓகே, இப்போதைக்கு அவங்களோட டிஃபென்ஸு இப்படி தான் இருக்கு. போட்டியோட வின்னுக்கு அப்புறமா 7வது இடத்துக்கு தமிழ் தலைவாஸ் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவரால் தமிழ் தலைவாஸோட இந்த ஸ்ட்ரீக் நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும். ஹோம் லேக்கை வந்து ஒரு வின்னோட முடிக்கிறாங்க. அது கொஞ்சம் பார்க்க இல்லை, கேட்கவும் நல்லா இருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கு. அர்ஜுன் தேஷோட பர்ஃபார்மன்ஸு அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட நிதேஷ்குமார் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஃபர்ஸ்ட் 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்கிற பிளேயரா இப்போதைக்கு நிதேஷ்குமார் இருக்காரு. எஸ், அவர் தான் ஃபர்ஸ்ட் 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருக்காரு. தலைமைக்கு ஒரு வாழ்த்துக்களை கொடுத்துப்போம். அந்த ஆரஞ்சு பண்ண கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையில போட்டு வச்சிருக்காரு. ஒரு நல்ல விஷயமா தெரியுது என்ன பொறுத்தவரை. தமிழ் தலைவாஸ் ஒரு சூப்பரான வின்னோட சென்னையில முடிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பிளே ஆஃபுக்கு போவாங்களா மாட்டாங்களாங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வெற்றியை நீங்க எப்படி பார்க்கறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போதைக்கு வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.